Hi Dhanush sir. Wishing you many more years of success. 15 years இன்னும் கூடிய சீக்கிரத்தில் it should go to another level. Long live Dhanush sir. மே 10th 15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது ஹீரோ கிடைச்ச நாள். கஸ்தூரி ராஜாவோட பையன் வெங்கடேஷ் பிரபு தனுஷா மாறின நாள். நீ நடிச்சே ஆகணும் அப்படின்னு அண்ணன் செல்வராகவன் ஃபோர்ஸ் பண்ணி தனுஷ் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் துள்ளுவதோ இளமை. 15 வருஷத்துக்கு முன்னாடி மே 10th அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. Hi Dhanush sir. First of all, congratulations. இன்னும் நிறைய 15 years இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. It's just first of its 15th year. அண்ட் தனுஷ் சார் பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட டேரக்டர் பற்றி தானே, ஓ ஷூராக சொல்லாமே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கேன். அண்ட் சார் பற்றி என்ன நான் அப்சர்வ் பண்ண 2 விஷயங்கள் சொல்லணும். ஒரு ஆக்டர் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பெரிய ஆக்டர் சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பர்சன், அதனால தான் அவர் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்டராக இருக்கிறாரு. அண்ட் பட் ஆனால் இன்டெலிஜென்ஸ்லேயே நிறைய வகை இருக்குது. அதில் ஒரு வகை தான் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். அது சில பேருக்கு வந்து தே வில் பி பார்ன் வித் இட், அதோட பிறக்கணும். அது வந்து எங்கேருந்தும் கற்றுக்கவோ இல்லை அப்சர்வ் பண்ணியோ எடுத்துக்க முடியாது, அது உள்ளுக்குள்ளே இருக்கணும். ஐ திங்க் யூர் ஒன் சச் பர்சன். அதனால தான் இந்த ஒன் டு ஒன் கனெக்ட் இருக்குது உங்களை பார்க்கும்போது. நம்ம வீட்டு பையன், நம்ம அண்ணா, நம்ம தம்பி, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களை பார்த்தா வர்றதுக்கு காரணம் வந்து ஐ திங்க் அந்த இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்களால ஈஸியாக அடுத்தவங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் யூ ஜஸ்ட் blessed with it sir. இந்த 15 இயர்ஸ்ல தனுஷ்க்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதை விட ஒரு கிராஜுவலான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இட்ஸ் பீன் 15 மேஜிக்கல் இயர்ஸ். துள்ளுவதோ இளமையில இருந்து இந்த வருஷம் என்னோட படத்தை டைரக்ட் பண்ணி சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை ஃபேன்ஸ். அவங்கனால தான் நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி தனுஷ் அவரோட சோஷியல் பேஜ் மூலமா அவரோட ஃபேன்ஸ், மீடியா ஃப்ரெண்ட்ஸ், வெல் விஷர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிருக்காரு. இந்த 15 வருஷத்துல தனுஷ் கோலிவுட்ல இருந்து பாலிவுட், பாலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்காரு. 19 வயசுல இவர் துள்ளுவதோ இளமை படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது யாரு இந்த பையனெல்லாம் ஹீரோவா? ஹீரோனா எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம அஜித் மாதிரி, நம்ம சூர்யா மாதிரி அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தனுஷ் சருக்கு விஷ் பண்ணுறதுல, அவருக்காக ப்ரே பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எப்பிட்டோமோ ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் பண்டில் ஆஃப் டேலண்ட்ஸ்னால் வந்து கண்டிப்பாக தனுஷ் சார் தான். மூஞ்ச பாரு, மூஞ்செல்லாம் பரு அப்படின்னு ஒரு டைலாகோட துள்ளுவதோ இளமையில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார் 15 இயர்ஸ் பேக். அந்த முகத்தை பார்க்க எல்லா பருவத்தினரும் சேர்ந்து முண்டி அடிச்சுக்கிட்டு தேட்டரில் போய் இன்றைக்கி ஃபஸ்ட் ஷோ பயங்கரமாக கத்தி ஆரவாரத்தோடு பார்க்குறாங்கன்னா அதுதான் இந்த 15 இயர்ஸ் ஜேர்னியில் தனுஷ் சாரோட சக்ஸஸ். ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியில் அவர் கூட வந்து 3 படம், குட்டி, அப்புறம் படிக்காதவன் அருக்காணி, அப்புறம் உத்தமபுத்திரன், இந்த 3 படமும் அவர் கூட நடிக்கிறதுக்கு அந்த நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு தந்த தனுஷ் சாருக்கு நான் கடைசி வரைக்கும் காலம் ஃபுல்லாக வந்து நன்றி சொல்லுவேன். இவர் 21 வயசுலயே தன்னை விட மூத்த ஐஸ்வர்யாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும் போது இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வயசா, பாப்போம் இந்த மேரேஜ் லைஃப் எவ்வளவு தூரம் போகுதுன்னு அப்படின்னு சொன்னவங்களும் பல பேர். ஆனா இப்போ 15 வருஷத்துல ஒரு ஆக்டரா 31 படங்கள், ஒரு ப்ரொடியூசரா 15 படங்கள், 3 நேஷனல் அவார்ட், 7 ஃபிலிம் ஃபேர், 26 அதர் அவார்ட்ஸ். நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கிற டயலாக் நம்ம தல அஜித்க்கு மட்டும் இல்ல, தனுஷுக்கும் நல்லாவே செட் ஆகும். ஏன்னா இவரோட லைஃப்ல இவர் ட்ரை பண்ண எல்லா விஷயங்களையும் பெட்டர் இல்ல தி பெஸ்ட்னே ப்ரூவ் பண்ணிருக்காரு. Congrats Dhanush sir for your 15 years in cinema. இது ஒரு லாங் அண்ட் ஈவெண்ட்ஃபுல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியில் இது ஒரு ஆரம்ப மைல் ஸ்டோன் தான். இன்னும் லாட் ஆஃப் ஹைட்ஸ் நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எந்த ஒரு உயரமும் வந்து ட்ரீம் பண்ணுறதுக்கு வந்து இம்பாசிபிள் கிடையாது அப்படிங்கிறத உங்கள் செயல்கள் மூலமாக நீங்கள் வந்து எங்களை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கீப் டூயிங் தட் சார் அண்ட் விஷிங் யூ மெனி மோர் இயர்ஸ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஜாய் and satisfaction in your work, in movies and in life. Congrats sir. இது எல்லாத்துக்கும் மேல 6 நிமிஷத்துல Why This Kolaveri அப்படிங்கிற ஒரு சாங்கை எழுதி அதை பாடி ஃபர்ஸ்ட் இந்தியன் வீடியோ டு கிராஸ் 100 மில்லியன் வியூஸ் இன் யூடியூப் அப்படிங்கிற பெருமையும் வாங்கி கொடுத்தாரு. உளுந்தூர்பேட்டையில இருந்து ஒபாமா வரைக்கும் அந்த பாட்டை பாடவும் வச்சாரு. தனுஷ் சார் அவரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். இஸ் மை ஃப்ரெண்ட், ஆர்டிஸ்ட், கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் கிரேட் டெக்னீஷியன். அவரை பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம். என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக ஹி வில் பி. நான் என் படத்தில் வந்து ஒரே ஒரு பாட்டு பாடி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இமீடியட்டாக எனக்கு பாடி கொடுத்தாங்க. அண்ட் ஒரு பிரதர்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்னோடய பிரதர் இன் லா மாதிரி. ஏன்னா ஐஸ்வர்யா இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் அவங்களோட
ஒரு பியூட்டிஃபுல் கப்புள் ரெண்டு பேருமே. அண்ட் they are made for each other. And ஐஸ்வர்யா is so blessed to have a wonderful husband like him. வாழ்வா சாவாங்கிற ஒரு ஸ்டேஜ்ல சினிமாக்குள்ள வந்த தனுஷுக்கு ஷெஃப் ஆகணும் அப்படிங்கறதா அவரோட ஆசையா. 16 வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணவரு இவர் +2ல ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்ன உடனே அந்த பொண்ணு இவரை டீல்ல விட்டுடுச்சு. மாமனார் மாதிரி தனுஷும் பயங்கரமான சிவபக்தரா. ஆனா இவருக்கு இந்த சிலை வழிபாட்டுல நம்பிக்கை இல்ல. ரொம்ப சின்ன வயசுலயே பல ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணவருக்கு தன்னோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இங்க நடக்கிற பாலிடிக்ஸ் என்ன, எதோ ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆகும், எப்படி ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணணும், இந்த எல்லா விஷயங்களையும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு. சார் ரொம்ப அப்சர்வெண்ட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டிங் பேப்பர் மாதிரி இப்படி உட்காந்துருப்பாரு, நம்மளே தான் பார்த்து பேசிப்பார், பின்னாடி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். இன்னும் 360 டிகிரிஸில் வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பார். நான் கூட ஓரமாக இருந்து பார்த்துருக்கேன், ஐயோ சார் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து. ஸோ சார் வந்து கேட்ட என்ன என்ன அப்படி தெரியாத மாதிரி பண்ணுவார். ஆனால் சாருக்கு எல்லாமே தெரியும். சார் ரொம்ப 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 உஷார். these are the things நான் வந்து பார்த்து அப்படி வியந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள். அண்ட் எப்போவுமே நல்ல விஷயம் பேசுவார். நைஸ் திங்ஸ் he will discuss. that's a very good thing about sir. so sir, have a successful life sir. ஹாப்பியாக இருங்க சார். எப்போல்லாம் உங்களுக்கு மொக்க காமெடி வேணும், நான் வந்து எப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு சொல்கிறேன் சார். I'll make you happy like that. இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் பர்சனல் லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாரு. ஒரு ஸ்டேஜ்ல தனுஷ் கஸ்தூரி ராஜாவோட பையனே இல்ல அப்படின்னு கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவரோட பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இவரோட ஃபேமிலினே சொல்லலாம். இவர் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணி, இவரை கம்ப்ளீட்டா பிலீவ் பண்ணி, இவரோட எல்லா பிரச்சனைகளையும் கூடயே இருந்தாங்க. அதே மாதிரி யங் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்கறது, தன்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் தனுஷோட ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவரோட ஒர்க் பண்ணவங்களும் இதையே தான் சொல்றாங்க. அவர் வந்து டேலண்டோட எக்ஸ்ட்ரீம். அவர் அவ்வளோ டேலண்ட்ஸ் அவருக்கு. அதே மாதிரி வேறு யாருக்காவது டேலண்ட்ஸ் இருந்தால் அதை ஊக்குவிச்சு அவங்கள வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ரொம்ப நல்ல மனசு இருக்குது. நீங்கள் மட்டும் வளர்றது இல்லாமல் நிறைய பேரை கைப்பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கீங்க உங்களோட பயணத்தில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அது இது ஆக்டிங், டைரக்டிங், ப்ரொடியூசிங், ஹெல்பிங், சோஷியல் ஒர்க், இதுமாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்கள் பிரெயின் வச்சு தான் பண்ணுறீங்க. பட் இது எல்லாம் நீங்கள் உங்கள் பிரெயின் வச்சு பண்ணும்போது ஏன் அது எங்கள் மனசில் பதியுதுன்னா, ஐ திங்க் அந்த பிரெயினுக்கு போகிற ஏதோ ஒரு நர்வ் வந்து ஹார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ தட் இஸ் வை you do your things, all your things with your brain as well as your heart. அது எப்போவுமே அப்படியே இருங்க சார். ஹாப்பியாக இருங்க. வாட் எல்ஸ் கேன் ஐ சே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். அவர் வந்து ஒரு நியூ டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுல வந்து இஸ் சூப்பர் நான் சொல்லுவேன். யாருமே அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருந்துட்டு இமீடியட்டாக இன்னொரு டேலண்ட்டை வளர்த்து விடுறதுக்கு யாருக்குமே வந்து அவ்வளோ ஈஸியாக மனசு வராது. பட் he will always recognize a person if they are really talented. பார்த்து கூப்பிட்டு இது வந்து நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹெல்பிங் நேச்சர் ரொம்ப ஜாஸ்தி. பட் இவர் கொஞ்சம் பொசசிவான பர்சன். முக்கியமா அவர் லவ் பண்ற சினிமா மேல ரொம்பவே பொசசிவான ஒரு பர்சன். ஒரு பெஸ்ட் ஆக்டரா, ஒரு பெஸ்ட் ப்ரொடியூசரா, பெஸ்ட் லிரிசிஸ்ட், சிங்கர், கூடிய சீக்கிரம் பெஸ்ட் டைரக்டரும் ஆக போற தனுஷ் என்னதான் சூப்பர் ஸ்டாரோட மருமகனா இருந்தாலும் சினிமா மேல இருக்கிற இவரோட கியூரியாசிட்டி பார்க்கும்போது அடுத்த உலக நாயகன் இவர் தான் தோணுது. வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இஸ் பேஷன் ஃபார் ஒர்க் அண்ட் லவ் ஃபார் ஒர்க் இஸ் எக்ஸ்ட்ரீம். சூப்பராக இருக்குங்க. அது வந்து யாருமே அவ்வளோ இவ்வளோ அறிவு அவருக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். சூப்பர். எவ்ரி செகண்ட் அவர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போது சாதாரணமாக இப்போ ஆக்டிங் மட்டும் பண்ணாங்க, இன்னொருத்தவங்க டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உட்காந்துட்டு சாதாரண டைமில் கூட ஏதாவது க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அண்ட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் சிங்கர். ஐ லவ் இஸ் சிங்கிங் and I want you to grow more heights and God bless you. Your success should be unimaginable. It is already superb. இன்னும் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் நீங்கள். ஸோ காட் பிளெஸ் யூ அண்ட் 15 years இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இட் ஷுட் கோ டு another level. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா 3 படங்கள்லையும் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் வில் பி த பெஸ்ட் அப்படின்னு வாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் வாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண படம் வந்து தனுஷ் சாரோட படிக்காதவன். ஸோ படிக்காதவன் ஸ்பாட்டுக்கு போனோடனே சுராஜ் சார் டைரக்டர் சார். ஸோ அவர் வந்து என்னோடய காஸ்டியூம் எல்லாம் கொடுத்து ஹேர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து மேக்கப் எல்லாம் பிளாக் போட்டுக்கிறேன், டார்க் பண்ணிக்கிறேன் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணேன். எல்லாம் என்னோடய கெட்டப் பார்த்துட்டு அவர் சொன்னார் ஓகே, பட் இருந்தாலும்
தனுஷ் சார்கிட்ட ஹீரோ சார்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சாரை பார்க்குறேன். ஸோ நான் அவரோட பெரிய ஃபேன் வேறு. ஸோ அவரை பார்த்தோன்னே ஒரு ஃபேன் மூமெண்ட் தான். நான் வந்து சார் ஹலோ, அவர் என்னை பார்த்தோன்னே சிரிச்சார். அப்புறம் ஓகே நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள், நீங்கள் என்ன தோணுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு ஃப்ரீயாக ஒர்க் பண்ண சொன்னேன். ஏன்னா நிறையா ஹீரோஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி. பட் சார் வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினார். அந்த மாதிரி ரொம்ப ஜோவியலாக இருந்தார். அண்ட் செட்டில் வந்து ஒரு பெரிய ஊர், என்னை பொண்ணு பார்க்க வர்ற சீன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். படிக்காத ஒரு படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து தனுஷ் சார் அவங்க ஃபேமிலி எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ நான் வந்து பாட்டு பாடணும். கொட்டை பாக்கு பாடி முடிச்சுட்டு பாடணும், அவ்வளோதான் ஷார்ட்டுன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நம்ம தான் கொடுத்த காசுக்கு மேலே கூவுறவங்களாச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு டேக் போயிடலாம், சும்மா பாடுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், கொட்டை பாக்கு கொழுந்து வெத்தில் அதெல்லாம் பாடிட்டு நேராக தனுஷ் சார்கிட்ட போய்ட்டு இப்படி கன்னத்தில் இடிச்சிட்டு ஓடி வந்து வைக்கப்பட்டு நின்னேன். அந்த ஷார்ட் முடிஞ்ச உடனே கட் அப்படின்னு டைரக்டர் சார் சொன்ன உடனே மொத்த யூனிட்டும் இருந்தாங்க. ஒரு பெரிய மாஸ் க்ரௌடு இருந்தது. அந்த கிராமமே உட்காந்து பொண்ணு பார்க்குறது இல்லையா, அந்த மாதிரி சீனு. ஸோ ஃபஸ்ட்டு தனுஷ் சார் ஏந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணார். ஸோ அந்த மனசெல்லாம் உண்மையாக வந்து நான் வந்து ஒரு பெரிய பில்டப்புக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட்டு, நான் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டு இன்னொருத்தங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்கள பாராட்டுற மனசு எல்லாருக்குமே வராது. ஸோ அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த தனுஷரை பார்க்க அவ்வளோ பேர் வெயிட்டிங், வெளியில் அவ்வளோ பேர் இருந்தும் அவர் ஏந்திரிச்சு என்னை மாதிரி ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டுக்காக வந்து அப்ளாஸ் கொடுத்தாரு அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் அவர் கைத்தட்டுறதை பார்த்துட்டு மொத்த செட்டுமே கைத்தட்டினாங்க. அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய விருது அன்றைக்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வாங்கின மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் தனுஷ் சார் சொன்னார், ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, எனக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னார். ஸோ எவ்வளோ பெரிய மனசு அவருக்கு வேணும். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ஃபண்டாபுலஸ் 15 years ஆஃப் சினிமா ஜேர்னியில் தனுஷ் சாருக்கு விஷ் பண்ணுறதுல, அவருக்காக ப்ரே பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். And thank you, India Glitz, for this opportunity.